This meeting is ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். செய்வத்தின் மேற் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றிக் கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ. தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. துணை பொழி திருமுகத்தில் திருநேற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே விஞ்ஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளத்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலத்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். நாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி சமேத அளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன். திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய ஆரடி கமலங்களை மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். ஞானாசிரிய பெருந்தகைகளினுடைய திருவடிகளை எல்லாம் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற் சிந்தனையை சிறமேற்கொண்டு நமக்கு தொடர் சிந்தனையாக அமைத்து கொடுத்திருக்கின்ற தூத்துக்குடியை சார்ந்த புனிதர் பேரவை அன்பர்கள், சார்ந்த பெரியோர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் அடியேன் வணங்கி மகிழ்கின்றேன். ஒரு கால்யம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாய் ஓவாள் சித்தம் களி கூற நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் கிங்கனே தொருவராமாறும் ஆரொருவர் யுவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகதாம் வாரொருவ பூன்முளையே வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். சிற்றம்பலம். அற்புதமான இந்த மார்கழி மாத சிந்தனையிலே இன்றைக்கு 15வது பாடலாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவெம்பாவையில் இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். நம்முடைய இந்த இன்றைக்கு உள்ள கலசை பதிற்று 10 அந்தாதி என்கின்ற நூற் சிந்தனைக்கு இந்த பாடலில் உள்ள கருத்து மிகவும் நோக்குதற்கு உரியதாக இருக்கின்றது. என்ற பதிவிலே பெருமானுடைய அருளி செய்த அந்த கருத்துக்கள் சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் என்கின்ற வினையில் கிடந்து அழுந்துகின்ற இந்த ஆன்மாக்களிற்கு கழுவாயாக, அதாவது அதனை போக்கிக் கொள்வதற்கு மும்மல நீக்கம், அந்த மல நீக்கத்திற்கான உபாயங்கள், இன்னும் பெருமானுடைய கருணை நோக்கு, இதையெல்லாம் நாம் பார்த்தோம். சிவபரத்துவம் என்பது முனிவர் பெருமானுடைய நூல்களில் வெகுவாக காட்டப்படுவது. இந்த திருவெம்பாவை என்கின்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாடலிலே ஒருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் நீரொருகால் வாய் ஓவால் சித்தம் கலிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான்வணியாள் என்ற இந்த 2 அடிகள்ல வாக்கு, மனம், காயம்
என்கின்ற மூன்றினுடைய செயல்பாடு. இந்த வினைகளை நாம் செய்கின்றோம். இந்த வினை காரணமாக நமக்கு பிறவி வந்து அமைகின்றது. அப்படி பிறவி வருகின்ற பொழுது பிறவியிலே நாம் செய்கின்ற யான் எனது என்ற விருப்பு வெறுப்போடு செய்கின்ற செயல்கள் மூலமாக மீண்டும் பிறவிக்கு வருவதற்கான வித்து அமைகின்றது. ஆகாமியம் பிராரத்த வினைகளை அனுபவிக்கின்ற பொழுதே நாம் ஆகாமியமாக ஏறு வினையாக பிறவிக்கு வித்தாக இருக்கக்கூடிய வினைகளை ஈட்டிக் கொள்கின்றோம். அப்படி ஈட்டுவதற்கு நமக்கு துணையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தா இந்த வாக்கு, மனம், காயம், இந்த மூன்றினாலும் நாம் விருப்பு வெறுப்போடு செய்கின்ற செயல்கள் நமக்கு நல்வினை தீவினைகளாக அமைகின்றது. அதை இங்க சொல்றார். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் வாக்கு. நம்முடைய வாக்கின் மூலமாக எம்பெருமானுடைய திருவருளையே பேசுவதற்கும் பாடுவதற்குமாக இந்த வாக்கு அமைய வேண்டும். சித்தம் களி கூற, அப்படி வாக்கு அமைந்துவிட்டால் சித்தம் களி கொள்ளும். சித்தம் என்பது அந்த மனம், அது இறைவன்பால் ஈடுபட்டு இருத்தல் வேண்டும். சித்தத்தில் எப்பொழுதும் அதனாலதான் சித்தத்தில் சிவத்தை வைத்தல் என்று சொல்லுகின்றார்கள். சித்தம் எப்பொழுதும் எம்பெருமானை பற்றிய, அவருடைய கருணை பற்றிய செயல்களை, அவருடைய கருணையை சிந்தித்திருத்தல் வேண்டும், ஆய்ந்து கொண்டிருத்தல் வேண்டும், தெளிதல் வேண்டும். பெருமானுடைய சிவபராக்கிரமத்தை, அந்த பரத்துவத்தை, எம்பெருமான் நமக்கு செய்கின்ற கருணையை ஒருபொழுதும் மறவாது நினைந்தொரும் காணுந்தொரும் பேசுந்தொரும் என்பது போல அந்த மனம், வாக்கு, காயத்தினால் இந்த இப்படியாக அமைத்துக் கொண்டால் பாரொருகால் வந்து அணையால் அவனுடைய சித்தம் கலிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. அப்படி சித்தத்தில் அவனை நினைக்க அவனுடைய ஓயாமல் அவனுடைய புகழை பேச அந்த உள்ளமானது உருகி அன்பு கண்ணீர் கண்களிலிருந்து சொரிதலை ஒருபொழுதும் ஒளியாது இருத்தல் வேண்டும் என்று மணிவாசக பெருமான் இங்க நமக்கு பதிவு செய்கின்றார். கண்பணிப்ப, நெடுந்தாரை கண்பணிப்ப, நினைக்கின்ற பொழுதே உள்ளம் உருகி கண்கள் தாரையாக அந்த கண்ணீரை சொரிய வேண்டும். அப்படிப்பட்ட நிலைப்பாடு பாரொருகால் வந்தனையால் இடைவிடாது சிவபெருமான் ஒருவனையே வழிபாடு செய்வது, விழுந்து வழிபாடு செய்வது. இங்க அந்த கருத்தினை நமக்கு மிக அருமையாக மணிவாசக பெருமான் பதிவு செய்கின்றார் என்று சொன்னார். பாரொருகால் வந்தனையால் இன்னோரை தான் பணியால். அதாவது இங்க சிவபெருமான் ஒருவரையே விழுந்து வணங்குதல் வேண்டும், ஒவ்வொரு காலங்களிலும் விழுந்து வழிபடுதல் வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்தினை இங்க பதிவு செய்கின்றார். இந்த கருத்துக்களைத்தான் மாதவ சிவஞான சுவாமிகள் மனதில் கொண்டு இனி வரப்போகின்ற பாடல்கள்ல பல பாடல்களை இதை நமக்கு அமைத்து காட்டுகின்றார். இப்படி மணிவாசக பெருமானோடு முனிவர் பெருமானுடைய கருத்தினை நாம் பார்க்கின்ற பொழுது அது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்றது. பேரறையற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் பெருமானுடைய திருவடிக்கே பித்தாக இருத்தலும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான். இதுதாங்க ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆரொருவார் இவ்வண்ணம், இப்படியெல்லாம் வந்து ஆட்கொள்ளக்கூடிய சுவாமி, ஆட்கொள்ளக்கூடியவராக வித்தகர்தாம். யாரால் முடியும்? எம்பெருமானை அன்றி யாரேனும் வந்து ஆட்கொள்பவர் உண்டோ? அதனாலதான் அந்த திருவிளையாடல் புராணத்துல ஆள் வேண்டுமான்னு கேட்டுக்கிட்டு வர்றாராம் சுவாமி. எனவே நம்முடைய வினைகளை நீக்குவதற்கு, நம்முடைய வினைகளை நீக்கி நம்முடைய பிறவிகளை நீக்குவதற்கு பெருமான் வந்து ஆட்கொள்ளுகின்றாராம் இந்த ஆன்மாக்களை. அப்படி அவரை அன்றி யார் நமக்கு ஆட்படுவார்? அடிமையாக கொள்ள வல்ல திறம் வாய்ந்த பெருமானாக, ஆற்றலுடைய, அன்புடைய, கருணை வாய்ந்த பெருமானாக சிவபெருமான் இருக்கின்றார் என்பதை இந்த கருத்தோடு நாம இன்றைக்கு உரிய
கலசை பதிற்று 10 அந்தாதி என்கின்ற நூலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். மாத சிவஞான சுவாமிகள் அருளி செய்த கலசை பதிற்று 10 அந்தாதி என்கின்ற நூலிலே சென்ற பதிவிலே நாம் 16 பாடல்கள் வரைக்கும் சிந்தித்தோம். இன்றைய பதிவிலே 17வது பாடல்களில் இருந்து தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். 17வது பாடல். தெய்வ சித்தாந்த அடிப்படையான செய்திகள் ஓரளவு தெரிந்திருந்தால் அன்றி நம்முடைய முனிவர் பெருமானுடைய நூலை அணுகுதல் என்பது சிரமம். அந்த வகையிலே சித்தாந்த கருத்துக்களை சிறிதேனும் நாம உள்ளே வைத்திருந்தால் அன்றி இவருடைய நூலுக்கு நாம பொருளை உள்ளபடி காண முடியாது. அந்த வகையில இன்றைக்கு 17வது பாடல். தொல்லை வினை தொடக்குண்டு சுடு நெருப்பின் அரவு ஏய்ப்ப அல்லலுறும் புலையேனை ஆவா என்று அளித்து அருளாய். இல்லை அறுத்து ஊடுருவி எங்கனுமாய் நிறைந்து அருளி செல்வமளி கலசையில் வாழ் சிவானந்த பழங்கடலே. சிவானந்த பழங்கடலே கலசை திருப்பதியிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய பெருமான். அவர் எப்படிப்பட்ட பெருமானாக இருக்கின்றார்? இந்த பிரபஞ்ச எல்லையினை கடந்தும் அதில் கலந்தும் பிரபஞ்சத்தில் எங்குமாக, இந்த பிரபஞ்சத்தில் எங்குமாக எங்கனுமாக இருந்து கொண்டு பெருவியாபகமாக இருக்கக்கூடிய, அதற்கு அப்பாலுக்கும் அப்பாலாய். அதனால இந்த பிரபஞ்சம்தான் அவனுடையதுன்னு இல்லை, அவன் இன்றி ஒரு இடமும் இல்லை. அது அவனுக்குள்ள அனைத்தும் வியாபியமாக கலந்திருக்கின்றது. அவன் பெருவியாபக பொருளாக இருக்கின்றான். அவன் பெரு நிறைவு. அப்படிப்பட்ட இறைவன் எல்லை அறுத்து ஊடுருவி எங்கனுமாய் நிறைந்து அருளிய, எங்கேயும் எங்கேயும் எல்லை இல்லாத பொருளாக எல்லையினை கடந்தும், பிரபஞ்ச எல்லையினை கடந்தும், அந்த பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைவாக கலந்தும் கடந்தும் கலந்தும். அதான் அப்பாலைக்கு அப்பாலாயின்னா நம்ம திருவாசகத்திலே பார்க்கின்றோம், திருமுறைகளிலும் பார்க்கின்றோம். கலந்தும் கடந்தும் இருக்கக்கூடிய பெருமான் இந்த கலசை பதியிலே விரும்பி எழுந்தருளி இருந்து சிவனையர்களுக்காக, அடியார் பெருமக்களுக்கு அருள் புரிவதற்காக, அடியார்களுக்கு அவன் என்ன அருளை வழங்குகின்றான் என்று சொன்னால், எஞ்சி இருக்கக்கூடிய வினைகளை நீக்கி மல வாசனையையும் நீக்கக்கூடிய பெருமான், வந்து ஆட்கொள்ளும் வள்ளலாக இருக்கக்கூடிய பெருமானாக இருக்கின்றார். அதான் அதுல பார்த்தோம் இல்லையா, ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். வித்தகர் அந்த இறைவனை போல ஆட்கொள்ளக்கூடிய வித்தகர் என்று, அதனாலதான் அவரை வித்தகர் என்று சொல்கின்றோம். அப்படிப்பட்ட செயலை எம்பெருமான் மட்டுமே அருளுவார். அதனால அது வித்தகர்ன்னு சொல்றாங்க. இங்க அப்படிப்பட்ட இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, இந்த கலசையில் சிவானந்தத்தை அள்ளி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய பெருமானே, வழங்கக்கூடிய பழமையான பதியில் எழுந்தருளி இருக்கின்றாய். அப்படி எழுந்தருளி இருக்கின்ற நீ அடியேனை இங்க அந்த அவருடைய அந்த நிலைமைப்பாட்டை நமக்கு சொல்றார். சுவாமி விண்ணப்பம் வைப்பது போல சொல்றார். தொல்வினை தொடக்கு உண்டு சுடுநெருப்பின் அரவு ஏய்ப்ப. தொல்வினை என்பது பழவினை, கிடவினை, சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய அந்த வினைகள் தொல்லை வினைகளினால், அந்த சஞ்சிதத்திலிருந்து வினைகள், பக்குவப்பட்ட வினைகள் இந்த பிறவிலே பிராரத்தமாக நமக்கு அமைகின்றது. அப்படி பிராரத்தமாக வருகின்ற வினைகள் இன்ப துன்பமாக நுகர்விற்கு வருகின்றது. தொல்லை வினையால் தொடக்குறுதல் என்பது அந்த பண்டை வினைகள் விளைவிக்கும் பயனில் இருந்து, அந்த வினைகளின் காரணமாகத்தான் இந்த பிறவி என்கின்ற பயன் நமக்கு வந்து அடைகின்றது. அப்படி இப்படி மீண்டும் 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 இது வந்து கொண்டே இருக்கின்றதே, இதிலிருந்து மீள முடியாமல் சிக்கி தவிக்கின்றோமே. அதனால இந்த பிறவி என்பது ஒரு கடும் சூடு.
அது ஒரு வெப்பம், ஆஹ் ஒரு நோய். அந்த நோயில் இருந்து மீள முடியாமல் சிக்கி தவிக்கின்றோம். அதை சொல்றார், சுடு தொடக்குண்டு சுடு நெருப்பின், சுடு நெருப்புல அரவு ஏய்ப்ப, ஒரு நல்ல ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கின்றது. அதிலே ஒரு அரவினை, அரவுனா பாம்பு, அது பாம்பு போட்டா என்ன ஆகும்? அது சுருண்டு போய்விடும். அது போல அரவு ஏய்ப்ப, அப்படி விழுந்தா அது எப்படி நெருப்பில் விழுந்த புழு போல துடிக்கின்றதோ அது போல. நெருப்பில் விழுந்த புழு போலன்னு பல இடங்கள்ல காட்டுறாங்க அருளாளர்கள். இங்க நெருப்பில் விழுந்த அரவு போல, அந்த அரவு எப்படி அந்த நெருப்பில் இருந்து சிக்க முடியாமல் தவிக்கின்றதோ அது போல அல்லலுறும் புலையேனை, இந்த பிறவி என்கின்ற கட்டில் மீள முடியாது, இதிலே நான் சிக்கொண்டு தவிக்கின்றேனே என்று நாம சிந்திக்க வேண்டும். இந்த பிறவி என்பது பயங்கர வெப்பத்தை கொடுக்கக்கூடிய நெருப்பு. ஆனால் நாம அதனை நெருப்பென்று நினையாமல், வெயில் என்று நினையாமல், வெப்பம் என்று நினையாமல், சூடு என்று நினையாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதே நினையாமல் இன்பமாக அல்லவா அதிலே உழன்று கொண்டிருக்கின்றோம். இதுதான் அறியாமை என்பது. அறியாமை என்பது வேறொன்னும் இல்லை. இதுதான் அறியாமை. இருந்து கொண்டு, துன்பத்தில் இருந்து கொண்டு இன்பத்தில் இருக்கின்றோம் என்று மயங்கி விபரீத காட்சி கொண்டு, விபரீத அறிவு கொண்டு இன்பமாக இங்கே கழிக்கின்றோமே. இப்படி இத நம்முடைய சுவாமி திருவையாறு பதிகத்துல அழகா காட்டுவார் இந்த கருத்தினை. ஏன் வெயில் சுட்டிடும் பொழுது அப்படின்னு, அந்த வெயில் என்பதே தெரியாமல், வெயில்னு தெரிந்தாதானே அந்த சூடுன்னு தெரியும், அதுவே தெரியாமல் அறியாமையில் ஆன்மாக்கள் கிடக்கின்றனவே. அல்லலுறும் புலையேனை, இப்படி துடித்து கொண்டிருக்கக்கூடிய என்னை ஆஹா என்று அருளி, ஆவா என்று அருளி, அதாவது ஆகா என்று அருளி அருளுவாய் என்று உன்னுடைய திருவருளையை, குளிர்ந்த உன்னுடைய தன்னளிக்கும் தன் நிழலாம் பதி, தன் நிழல், அந்த குளிர்ந்த தன்மையினை அடியேனுக்கு அருள்வாயாக. அந்த குளிர்ந்த தன்மைனா என்னது? வெப்பத்தை நீக்குகின்ற, பிறவியை நீக்குகின்ற, இந்த நோயை நீக்குகின்ற தன்மையை அடியேனுக்கு அருள்வாயாக என்று இந்த பாடலில் வைக்கின்றார். ரொம்ப அற்புதமான பாடல் இது. இப்படிப்பட்ட பாடல்களை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த நெருப்பில் விழுகின்ற அரவு, அது இன்னும் வேற யாரும் இல்லை, நம்மைத்தான் காட்டுகின்றார். இந்த சகலர்களாகிய வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நெருப்பில் இருக்கின்றோம் என்பதை அறியாமல் குளிர்ந்திருக்கின்றோம் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் நமக்கு இங்க சொல்ற, தொல்லைவினை தொடக்குண்டு சுடுநெருப்பின் அரவு ஏய்ப்ப அல்லலொரும் புலையேனை ஆவா என்று அருளி அருளாய் என்று அளித்து அருளாய். அதற்காக ஒரு பிறவி மருந்தாக இருக்கக்கூடிய தன் நிழல், பெருமானுடைய திருவடி நிழலை காட்டி நீ அருள்வாயாக. பெருமானே, உன்னுடைய திருவடியை காட்டி அருள்வாயாக. அப்படிப்பட்ட திருவடி எப்பேற்பட்ட திருவடி? அது எங்கனுமாக நிறைந்து இருக்கக்கூடிய செல்வமளி கலசையில் வாழ்கின்ற சிவானந்த பழங்கடல், இந்த சிவானந்த பழம் கடல் என்று சொல்லக்கூடிய திருவடி. அந்த அல்லலுறும் புலையேனை ஆவா என்று அழைத்து அருள்வாய், எல்லையறுத்து ஊடுருவி எங்கனுமாய் நிறைந்து அருளி செல்வமளி கலசையில் வாழ் சிவானந்த பழம் கடலே என்று அற்புதமாய் இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார். அடுத்ததாக 18வது பாடல். தங்கன் உற வெகுண்டு எழுந்து பகடு ஏறி படையெடுத்து தளங்கு பெறும் சேனையொடும் தருக்கி வரும் கொடும் காலன் முழங்கும் ஒளி கேளாமுன் மூரி விடை மிசை ஏறி அலுங்கேள் என்று எதிர்ந்து அருளாய் அருட்கலசை பதியானே. ஆக ரொம்ப அற்புதமாக பெருமானே, இளைப்பு வருகின்ற காலத்திலே இந்த ஆன்மாக்களாகிய நமக்கு இந்த கருவி கூட்டங்களோடு இருக்கின்ற காரணத்தினால், மாயா கருவிகளோடு சேர்ந்து வாழ்கின்ற காரணத்தினால் இந்த உயிரானது அஞ்சவத்தை உருகின்றது. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு அடங்கல் என்ற அவத்தை உருகின்றது. இது நாள்தோறும் சகலத்தில் கேவலமாக நாம அந்த அவத்தை உருகின்றோம். இந்த உடம்பானது வினைகளை அனுபவித்து அனுபவித்து அனுபவித்து
அதற்கு ஒரு இளைப்பு தேவையாக இருக்கின்றது. அப்படி இளைப்பு உரிகின்ற காலத்திலே, அதாவது பழங்கன் அப்படின்னா இளைப்புன்னு பொருள். பழங்கன் உற ஆன்மாக்களுக்கு அந்த இளைப்பு வருகின்ற காலத்திலே, அந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்து பிரியக்கூடிய இறப்பு காலத்திலே வெகுண்டு எழுந்து, அப்போ என்ன வருகிறது? வெகுண்டு எழுந்து பகடு ஏறி, பகடுனா எருமை, எருமையில ஏறி மிக்க சீற்றத்தோடு படையெடுத்து தன்னுடைய அந்த தூதுவர்களோடு, கால யம தூதர்களோடு, தளங்கு பெரும் சேனையோடும், படையோடு சேனையோடு தருக்கி வரும் கொடுங்காலன், தருக்கி கொண்டு வருகின்றானாம். அவன் அந்த கோபம் சினம் மாறாது அப்படி வருகின்றான். அந்த எருமையில ஏறி சேனையோடு படையோடும் இந்த உயிர்களை பறிப்பதற்காக வருகின்றான். அப்படி வருகின்ற பொழுது முழங்கும் ஒலி கேளாமுன், அந்த ஒலியை நம்முடைய செவி கேட்பதற்கு முன்பாக, அதாவது அவன் வருவதற்கு முன்பாக, அவன் அப்படி படையோடும் சேனையோடும் வருவதனால் அந்த கொடூரமான ஓசையோடு வருகின்றான். அப்படி அந்த ஒலி கூட நம்முடைய செவியில் கேட்க கூடாது. இத முனிவர் பெருமான் எவ்வளவு உணர்ந்து நமக்கு அருளி செய்திருக்கின்றார் பாருங்கள். முழங்கும் ஒலி கேளாமுன் மூரி விடை மிசை ஏறி, மூரி விசை அந்த அவனுடைய எருமை அது எப்பேற்பட்டது இல்லையா? அந்த காலனுடைய எருமை, அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. எம்பெருமான் வருகின்ற எருது, அது எப்படி எருது? மூரி விடை ஏறி, அதாவது வலிமையான அந்த காலனுடைய எருமையையும் அடக்கக்கூடிய வலிமை மிகுந்த விடை மிசை ஏறி, விடையில் ஏறி வந்து அழுங்கேல் அஞ்சேல் என்று அன்பர்களுக்கு என்று எதிர்ந்து அருளாய் அருட்கலசை பதியானே, எதிர்பட்டு நீ அருளக்கூடாயா என்று இதுல கேட்கிறார். அதுல நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அஞ்சைக்களத்திலிருந்து மால் பிரமன் இவர்களெல்லாம் வந்து எதிர்கொள்ள, அங்க இருக்க முனிவர்கள் எல்லாம் வந்து எதிர்கொள்ள, நம் தமர் ஊரன் என்று வந்து ஆட்கொண்டு விட்டு சென்றானே. அந்த கைலையம்பதிக்கு செல்கின்ற பொழுது எப்பேற்பட்ட அந்த நிகழ்வு ஆக வெள்ளை யானையின் மீது பாடிக்கொண்டு முனிவர்கள் எல்லோரும் வரவேற்க, தேவர்கள் எல்லோரும், வானத்தவர்கள், விண்ணில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வரவேற்க, எம்பெருமான் அம்மையோடு வந்து ஆட்கொண்டு சென்றானே. அந்த செய்தியை இங்க சொல்லி நமக்கு முழங்கும் ஒளி கேளாமுன் மூரி விடை மிசை ஏறி அழுங்கேல் என்று எதிர்ந்து அருள்வாய் அருட்கலசை பதியானே என்று இந்த 18வது பாடல்ல அற்புதமாக நமக்கு காட்டி அருள்கின்றார். 19வது பாடல், இதுல இன்னும் சிறப்பான ஒரு செய்தியை முனிவர் பெருமான் தான் ஆணையிட்டு அறுதியிட்டு சைவ சித்தாந்த கருத்துக்கள் அல்லது பதியுண்மையை வலியுறுத்துகின்ற சில இடங்கள், இதெல்லாம் முனிவர் பெருமான் தான் மிகுந்த அற்புதமா அதை காட்டுவார். அந்த வகையில இங்க 19வது பாடல், ஒவ்வொரு பாடலும் முத்தாய்ப்பாகத்தான் இருக்கின்றது. சரி, பதிகள் தோறும் சென்று ஏத்தி பயில் மூவர் தமிழ் மாலை பதிகமெல்லாம் அங்கங்கே பாடி உளம் கலிகூறும் பதிகரோடும் எனை கூட பணித்து அருளாய் இமையவர்தம் பதிகளுக்கும் பதியாகி பதிக்கலசை பதியானே. ரொம்ப அற்புதமான இந்த பாடல். இந்த மல நீக்கத்துக்கு சைவர்களினுடைய வழிபாட்டு முறைமை, குருலிங்க சங்கம வழிபாட்டு முறைகள், இப்படியெல்லாம் நிறைய நூல்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று இந்த பெருமான் மூவர் முதலிகள் என்று போற்றப்படுகின்ற திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்கள் அருளி செய்த பயில் மூவர் தமிழ் மாலை பதிகள் தோறும் சென்று ஏத்தி, அவர்கள் அந்த திருத்தலங்கள் தலங்கள் தோறும் சென்று அந்த தலத்தில் சிறப்பாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்மையோடு கூடிய பெருமானை பாடி அருளி இருக்கின்றார்கள்.
பயில் மூவர் தமிழ் மாலை, அப்படி அருளி இருக்கக்கூடிய மூவர் தமிழ் மாலையாம் பதிகங்களை அவரவர்கள் அந்தந்த திருத்தலத்திலே பெருமானுக்கு சூட்டி அருளி இருக்கின்றார்கள். பதிகமெல்லாம் அங்கங்கே அந்த பதிகங்களை எல்லாம் அந்த தலத்திலே சென்று அதனை பாடி அமைகின்ற பதிகமெல்லாம் அங்கங்கே பாடி உளம் களி கூறும். அங்கு அவர்கள் போல அந்த திருத்தலத்திலே சென்று அந்த பதிகங்களை பாடி பெருமானுக்கு சூட்டுகின்ற பதிகரோடும், இப்போ அந்த பதிகரோடும் அப்படின்னா இங்க அந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடி அருளுகின்றார்களோ, மூவர் பெருமக்கள் காட்டிய வழியில் நின்று பாடல் பெற்ற தலந்தோறும் சென்று அவர்கள் பாடி செய்த அந்த பாடல்களை பாடுவது என்பது எப்பேற்பட்ட சிறப்புடையது என்பதனை மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த பாடலில் காட்டி அருளிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த கலசை பதிற்று 10 அந்தாதி எப்பேற்பட்ட நூல் என்று நாம் சிந்திக்க வேண்டும். பதிகமெல்லாம் அங்கங்கே பாடி உள்ளம் களி கூறும் பதிகரோடும் என்னை கூட பணித்து அருள்வாய். அப்படி பாடுகின்றவர்களோடு என்னை கூட்டு கண்டாய், என்னை அவர்களோடு சேர்த்து வைப்பாயாக. அதுதான் கண்மமல சேத உபாயம், ஆணவமல சேத உபாயம், மாயாமல சேத உபாயம் தான் நமக்கு உபாயம். அவர்களோடு என்னை கூட்டி பணித்து அருள்வாய். அந்த அந்த பயனை கூட பெருமானிடத்து விண்ணப்பித்துத்தான் பெற வேண்டும். அவன் பெருமான் அருளின்றி அதுவும் அமையாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது போல அந்த அடியார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அதுதான் பெரும் பயன், அதுதான் பெரும் உபாயம் நமக்கு, அதுதான் பெரும் சாதனம் நமக்கு. அப்படிப்பட்ட சாதனத்தை பெருமான் தான் அருள வேண்டும். பணித்து அருளாய் இமயவர்தம் பதிகளும், இமயவர்தம் பதிகளுக்கும். இங்க பதிகர் என்பது அவர்கள் தூய்மை உடையவர்கள் என்று காட்டுகின்றார். அதாவது தேவர்களின் தலைவர்களுக்கும் தலைவனாகிய இந்த கலசை தலத்தில் உறைந்திருக்கக்கூடிய பெருமானே, உன்னை தலங்கள் தோறும் சென்று சென்று பாடி மூவர் பெருமக்கள் பாடி அருளி இருக்கின்றார்களே, அந்த பாடல்களை அந்த பதிகங்களை எல்லாம் அந்தந்த தளத்திலே பாடி உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க விளங்குகின்ற தூயவர்களாகிய அடியவர்களோடு, அவர்களே தூய அடியவர்கள், அவர்களோடு சேர்ந்து இருக்குமாறு அடியேனை பணித்து அருள்வாய். எப்படியெல்லாம் பெருமான்கிட்ட வேண்டுகின்றார் பாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இங்க ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார். அடுத்த வரி பாருங்க. பதிகளுக்கும் பதியாகி பதிகலசை பதியானே. அப்படிப்பட்ட பிற தலங்கள் ஏராளமாக இருக்க பிற தலங்கள் விளக்கப்பட்டு, அதாவது சைவ அன்பர்கள் பிற தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதை பெரிதாக கொள்ளாமல் சிவபெருமான் எழுந்தருளி இந்த மூவர் முதலிகள் பாடி அருளி செய்த தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை வழிபாடு செய்வது என்பது மிக்க சிறப்புடையது. இந்த சைவ நெறி பின்பற்றுகின்ற அன்பர்களுக்கு, சைவ நெறி நிற்பவர்களுக்கு இது மிக முக்கியம். சைவ நெறி நில்லாதவர்களுக்கு அது நம்ம அதை இங்க சொல்லல. பிற தேவர்களையும் அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் அப்படி யாத்திரை மேற்கொள்ளுகின்ற பொழுது பசுபதியாம் சிவபெருமானையும் பிற தேவர்களையும் இணையாக கருதி வழிபாடு இயற்றுதல் என்பது சைவ நெறி நிற்பவர்களுக்கு விளக்கப்பட்ட ஒன்று என்று முனிவர் பெருமான் இங்கே அறுதியிட்டு காட்டுகின்றார். முனிவர் பெருமான் தான் இப்படி நமக்கு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட கருத்துக்களை எல்லாம், மரபு சார்ந்த அந்த நெறி சார்ந்த கருத்துக்களை எல்லாம் காட்டுவது மாதவ சிவஞான சுவாமிகள் தவிர வேற யாராலே முடியாது. அதுதான் இங்க சொல்றார். பசுபதியாம் அதாவது தமிழ் மாலை சிறந்து எடுத்து கூறியமையால் சிவத்தலங்கள் அல்லாத பிறத்தலங்கள் விளக்கப்பட்டமை காண்க என்று இதுல உரையாசிரியர்களும் நமக்கு அதை காட்டி அருள் இருக்கின்றார். ரொம்ப அற்புதமான பாடல் இந்த 19வது பாடல். 20வது பாடல் அடுத்து, யானென்றும் எனதென்றும் இச்செருக்கில் எழும்பினையால் ஊனொன்றி பொறிவழி போய் உளவாத யோனிதோறும் தானொன்றி இதுகாரும் தளர்ந்து ஒளிந்தேன் இனி இறங்காய் தேனொன்றும் மலர்ச்சோலை திருக்கலசை உடையானே. தேன் விளங்கு மலர்ச்சோலைகள் திருக்கலசையில் சூழ்ந்து இருக்கக்கூடிய
இந்த திருக்கலசை தலமாக இருக்கக்கூடிய பெருமானே, திருக்கலசை தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, அது அங்க தேன் விளங்குகின்ற மலர்களுடைய சோலைகள் நிறைந்த வளம் பொருந்திய தலமாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றாய் பெருமானே. இந்த தலத்தில் இருந்து கொண்டு யானென்றும் எனதென்றும் விளைகின்ற செருக்கினால் எழுகின்ற வினைகள், இந்த வினைகள் எப்படி வருகின்றது என்பதை பார்த்தோம். யான் எனது, அதாவது தனதல்லாவற்றை தனது அல்லாதவற்றை தனதென்றும் அல்லாதவற்றை தானென்றும், எல்லா செயல்களையும் செய்வது, எல்லா செயல்களும் தன்னால் விளைகின்றது, தானே அதற்கு இருந்து செய்கின்றேன் என்கின்ற தன்முனைப்போடு செய்கின்ற காரியங்களும், என்னுடையது என்னுடையது யான் என்று முனைப்போடு இருக்கக்கூடிய அந்த செயல்களும் வினையாக வருகின்றது. அது அந்த யான் எனது என்கின்ற செருக்கோடு விளைகின்ற செயல்களுக்கு ஏதுவாக இருப்பது ஆணவ மலத்தினுடைய காரியம். ஆணவ மலத்தினால்தான் அது அப்படி அமைகின்றது. அதனால அந்த ஆசைகளை பெருக்கி அதன் பயனாய் தொலையாத பல கருபேதங்களை யானென்றும் எனதென்றும் இச்செருக்கில் எழும் வினையினால், அதனால விருப்பு வெறுப்போடு செய்கின்ற செயல்கள் அத்தனையும் வினையாக நமக்கு எப்படி வருகின்றது? வினையினால் ஊனொன்றி பொறிவழியாய் உளவாத யோனி தரும். அந்த பிறப்பிலே கருவிலே சென்று பிறப்பதற்கு உளவாத அந்த எண்ணற்ற பிறவிகளாக வந்து அமைகின்றது. அதற்கு ஒரு ஓய்வில்லாமல் போக்குவரவு புரிந்து கொண்டே இருக்கின்றது. யோனிதோறும் தானொன்றி இதுகாரும் தளர்ந்து ஒளிந்தேன். அப்படி பிறவிகள் பொருந்தி இதுகாரும் எல்லா பிறவிகளும், அத நமக்கு மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லையா, செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து ஒளிந்தேன் என் பெருமான். அது மாதிரி இங்க தளர்ந்து ஒளிந்தேன். இதுகாரும், இதுவரைக்கும் இந்த வினைகளினால் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இப்படி இந்த சுழற்சியிலே நான் தளர்ந்து போய்விட்டேன் சுவாமி. இனி இறங்காய், இனியாவது இறங்காய், இனி இறங்காய், இனி என் மீது இரக்கம் கொண்டு அடியேனை ஆட்கொள்ளும் பொருட்டு இறங்கி அருள்வாயாக என்று இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார். அந்த இப்படி இறங்குவதற்கு அதுக்குரிய பெருமான் இந்த பிறவிகளை எல்லாம் நம்மிடமிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 19வது பாடல்கள்ல சொல்லியது போல பதிகம் எல்லாம் அங்கங்கே பாடி உளம் கலிகூறும் பதிகரோடும் என்னை கூட பணித்து அருள்வாய். அந்த தொண்டர்களோடு அந்த அடியார்களோடு இருந்தாலே வினை நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பதில் ஐயம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த சிந்தனையிலே இருக்கக்கூடிய அன்பர்கள். எனவே அவர்களோடு இருந்தால் நம்முடைய யான் எனது என்கின்ற செருக்கு அழிந்து மலபந்தத்தை, இந்த பிறவிக்கு காரணமான மலபந்தத்தை நீக்கிக் கொள்வதற்கு அது வழியாக இருக்கும். வழியை சொல்லி நீக்கத்தை சொல்வது மரபா இங்க நமக்கு காட்டுகின்ற முறைமையாக சிவஞான சுவாமிகள் காட்டுகின்றார். அடுத்ததாக 21வது பாடல். குலைந்து நைந்து நெக்கு நெக்கு உள்ளம் குலைந்து சின்மயத்து அடைந்து அசும்பிருந்து தாரை பாய அன்பு நீர் குடைந்து வாழும் அன்பர் சிந்தை கோவில் கொண்டு வாழ்வரால் மடந்தை பாகமாய் கலசைவாள் சிதம்பரேசரே. செய்திகளை நமக்கு இங்க காட்டுறார். இந்த உடைந்து உடைந்து நைந்து நெக்கு நெக்கு உள்ளம் குலைந்து, இதெல்லாம் அந்த ஏற்கனவே முந்தைய பாடல்கள்ல சொன்னது போல இவர்களோடு இருக்கக்கூடிய நிலை. அடியார்களுக்கு உடைய 10 இலக்கணம். பெருமானுடைய திருமேனியை கண்ட மாத்திரத்தில் கண்கள் நீரை கொட்டுவதும், வார்த்தை வராமல் தவிப்பதும், நெஞ்சத்துக்குள்ள உள்ளம் அந்த உடைந்து நெக்கு உருகி உள்ளம் என்பு தோய்ந்து, அதெல்லாம் சொல்லால் விளங்க வைக்க முடியும். இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய விடயங்கள். ஆக இங்க சொல்ல உடைந்து நைந்து நெக்கு நெக்கு உள்ளம் உடைந்து நெக்கு நெக்கு உள்ளம் நெக்கு நெக்கு குலைந்து, ஆக நெகிழுதல் உடைதல்
நெகிழுதல், குலைதல், அதெல்லாம் எப்ப வரும்? சின்மயத்தில் அடைந்து அந்த சிவானந்த பேற்றினை, சிவானந்தத்தை கொண்டு அனுபவித்து அடைந்து கண் அசும்பிருந்து கண்ணீர் பாய்ந்து தாரை பாய அன்பு குடைந்து வாழும், அன்பில் குடைந்து, அன்பு நீர் குடைந்து குடைந்து வாழும் அன்பர்கள் சிந்தனையை கோயில் கொண்டு வாழ்பவன். இப்படி உடைந்து நைந்து இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலும், குலைந்து இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலும், அன்பு நீர் பெருகுகின்ற கண் அசும்பிருந்து தாரை வாய்கின்றவர்களுடைய உள்ளத்திலும் எம்பெருமான் இது வீற்றிருப்பாராம், கோவில் கொண்டு இருப்பாராம். கோவில்ல இருக்க பெருமான் இவர்களுடைய உள்ளத்துல கோவில் கொண்டு வாழ்வாராம். அப்படி யாரு? மடந்தை பாகமாய் கலசை வாழ் சிதம்பரேசரே, அம்மையோடு இருக்கக்கூடிய இந்த கலசைப்பதியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிதம்பரேச பெருமான் இவர்களுடைய அன்பர்களுடைய உள்ளத்திலே கோவில் கொண்டு வாழ்வார். வாழ்வார்னு சொல்றார், கோவில் கொண்டு இருப்பார்னு சொல்ற, வாழ்வார், ஆக வாழ்ந்து கொண்டு இருப்பார் அப்படின்னு அது சொல்றார். இங்க இந்த உள்ளம் உடைந்து நைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து குழைந்து என்ற செயல்கள் சொல்லப்படுகின்றது. எப்போ அமையும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்க வேண்டும். இந்த ஞானமயமான நிலையினை அடைவதும், அந்த நிலையை அடைவதற்கு உள்ளம் எப்பொழுது உடையும் அப்படின்னு சொன்னா, உள்ளம் உடையணுமா அப்படின்னா உடையணும். உடைந்து என்னென்று சொன்னால் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருகின்னு நமக்கு அனுபூதியில அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றார். இந்த நெஞ்சம் நெகிழத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் அது கல் போல கிடக்கின்றது. இங்க அப்படி உடைப்பதற்கு உளி எது அப்படின்னா, எம்பெருமானுடைய கருணையை, அவருடைய நன்றியை நினைக்கின்ற பொழுது, எப்பொழுது நம்முடைய சிறுமை நமக்கு உணரப்படுகின்றதோ, அவனுடைய பெருமையை நோக்க நம்முடைய சிறுமை நமக்கு விளங்கப்படுகின்றதோ, அப்பொழுது நெஞ்சம் உடையும். மானே, நீ எப்பேற்பட்டவன், அடியேனையும் பொருட்டாக நீ எனக்காக வந்து இதை செய்தாயே சுவாமி அப்படின்னு நம்முடைய சிறுமை தனது சிறுமையை உணரவே அந்த உள்ளத்தினுடைய வன்மையான தன்மை கெடும். அதுதான் உடைதல்னு பொருள். இந்த தன்மை கெடுதலே உடைதலாம். அது உடைதல் என்பது உள்ளம் இப்படி உடையவே திருவருளை போற்றாத தனது சிறுமையை கண்டு இறங்கி அந்த உடைந்த உள்ளத்திலே நைதல் நெகிழ்தல் என்பது நிகழும். இப்படிப்பட்ட பெருமான் நமக்கு இப்படி செய்திருக்கின்றாரே, அவரை சிறிபொழுதும் திணைத்துணை பொழுதும் எண்ணாமல் இருக்கின்றோமே, திணைத்தனை பூவினில் தேன் உண்ணாதே என்று இந்த காண்தொரும் பேசுந்தொரும் அனைத்து எழும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு போய் சென்று சேர்வது அல்லாமல், இப்படி நாம் ஆடுகின்றிலே கூத்துடையான் கலர்க்கு பாடுகின்றிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை என்பது போல அவனுக்கு செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையை, அதுதான் நெகிழ்தல். நம்முடைய சிறுமை எப்பொழுது உணர்த்தப்படுகின்றதோ அப்பொழுது உள்ளம் உடைகின்றது. அப்படி உடைந்த உள்ளத்தோடு அவனுக்கு கைமாறு ஒன்றும் கருதிலா நாயேன் என்று நினைக்கின்ற பொழுது, என்ன ஒன்னும் செய்ய முடியவில்லையே என்று நினைக்கின்ற பொழுது அந்த நெகிழ்தலும் அப்படி நைந்து அவனுடைய குணத்தையே வெகுவாக கொண்டு நம்முடைய குற்றத்தை நினைந்து அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இதெல்லாம் நிகழும். உடைதலும் நெகிழ்தலும். அப்படி நெகிழ்கின்ற பொழுது அந்த பெருமானுக்கு ஆட்பட்டு அவனுக்கு இருக்க வேண்டும் என்று நினைந்து, அந்த 19வது பாடல்ல சொன்னது போல பதிகரோடும் கூடி இந்த ஆங்காங்கே பதிகள் எல்லாம் ஆங்கங்கே பாடி உள்ளம் கலிகூறும் பதிகர்களோடு கூடி இருப்பதனால அந்த தன்மையோடு குலைந்து மணிவாச பெருமான் அதனாலதான குலைத்த பத்து அருளி செய்திருக்கின்றார். அவனுக்கு குலைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றி என்பது போல குலைந்து பாடி அருளுதலும்
இப்படி குலைந்து நிற்கின்ற நிலையிலே சின்மயத்து அடைந்து நீங்க ஒரு வார்த்தை கொடுக்கிறார். சின்மயத்து அப்படின்னா அதுதான் அந்த ஞான நிலை. மற்ற பொருள்கள் எல்லாம் பொருள்களாக தோன்றாது, பெருமானே பொருளாக தோன்றியிருக்கின்ற நிலை. அதனாலதான் அருளாளர்களுக்கு அவர்கள் எல்லோரும் பதார்த்தம் பரமே பார்த்திருப்பர். பதார்த்தம் பாரார். பரத்தை உணர்ந்தவர்கள், அந்த சூரிய ஒளியை, சூரியனை கண்டவர்கள், சூரிய ஒளியை கண்டவர்கள், அவர்களுக்கு இந்த பொருள்கள் எல்லாம் தோன்றாது. அந்த ஒளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பொருள்கள் பொருளா இருக்காது, அதற்குள் அடங்கியதா பொருளாதான் இருக்கும். அந்த மாதிரியான நிலைப்பாடு அடைந்த பின்பு வேறு செயல் செயல் ஒன்றும் அந்த ஆன்மாக்களுக்கே உடைய அறிவு இச்சை செயல் என்ற ஒன்றும் இல்லாது எம்பெருமானை நினைந்து 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 அந்த அன்பு உள்ளத்தில் ஊற்று சுரந்து புறத்தே தைல அப்படி உள்ளம் நினைக்கின்ற பொழுதுதான் தைல தாரகையாக கண்ணீர் வரும். கண்ணீர் அப்படியே அந்த மணிவாசக பெருமான் பாடுகின்றாரே திருச்சதகத்துல, அது போல உடம்பெல்லாம் கண்ணாக இருந்தாலும் பத்தாதான் கண்ணீர் விடுவதற்கு. அது போல இப்படி உள்ளம் உடைந்து நெகிழ்ந்து குலைந்து இந்த மூன்றும் நிகழ்ந்தாலன்றி புறத்தே, இதெல்லாம் உள்ள அகத்தை நிகழக்கூடியது. புறத்தே கண்களில் இருந்து நீர் அருவி போல நீர் குடைந்து வாழும் அந்த திளைத்து கண்ணீரில் திளைத்து ஆடுதலை அன்பு நீர் குடைந்து வாழும் அந்த நீர் தைல தாரகை போல தண்ணீர் கண்ணுல வரணுமா? நம்மளால சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. தைல தாரகை போல. தைல தாரகைன்னா என்ன? தைலத்தை அப்படியே அந்த ஒரு எண்ணெயை எடுத்து விட்டோம்னா அதுல இடையூறு இல்லாம அப்படியே கொட்டும், ஒரு சிறு தடை இல்லாம கொட்டும். அது போல கண்களில் இருந்து நீர் கொட்டணுமா? அப்ப எப்படி வரும்? கண் அசிந்திருந்து தாரை பாய என்றும் அந்த அன்பின் அடையாளமாக கண்ணீரில் திளைத்து ஆடுதலை, கண்ணீரில் திளைத்து ஆடுதலை அன்பு நீர் குடைந்து வாழும் அன்பர் என்று அருளுகின்றார். நம்முடைய நந்தனாருடைய புராணத்திலே, திருநாளை போவாருடைய புராணத்திலே பார்க்கின்றோம். அருளாளர்களுடைய புராணத்திலே எல்லா இடங்களையும் பார்க்கிறோம் இல்லையா? அப்படி கண்ணீர் பெருகுதலை கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் பார்க்கின்றோம். அழுது அழுது அலறி அலறி ஏங்கி அகம் குலைந்து உருகி நெக்கு தொழுது எழும் அடியர் உள்ளம் தொறும் கோவிலாக கொண்டவன் இந்த கலசைப்பதியில் எழுந்தள்ளி இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வரர் என்று அருளியிருக்கின்றார். அடுத்த பாடல் 22. சிதம்பரேசர் சோலை சூழ்ந்த தென்கலசை நாயகர் கதம்பராவு காமனோடு காலனை கடிந்தவர் பதம்பராவி ஏத்தும் அன்பர் பாத பங்கயங்கள் சந்ததம் பராவி ஏவலில் சரிப்பர் அண்டவானரே. அண்டவானரே இந்த கலசைப்பதிற்று பந்து அந்தாதி என்ற நூல் பாராயணத்துக்குரிய போற்றி எப்படி நாம திருவாசகத்தை முற்றோதல் பண்ணுகின்றோமோ அதுபோல இந்த முனிவர் பெருமானுடைய நூல்களை எல்லாம் முழுமதியாக பாராயணம் செய்யக்கூடிய நூல்களாக நமக்கு அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே முனிவர் பெருமானுடைய நூல்களை பாராயணம் நித்த பாராயணம் செய்யக்கூடிய அன்பர்கள் இருப்பின் அவர்களுடைய திருவடிகளை நான் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். ஏன்னா நூல்கள்ல ஒவ்வொரு பாடல்களும் நமக்கு அப்படி அமைந்திருக்கின்றது. சிதம்பரேசர் சோலை சூழ்ந்த தென்கலசை நாயகர். இந்த தென்கலசை நாயகர் சிதம்பரேசர். அவர் இந்த சோலை சூழ்ந்த கலசையில் எழுந்தள்ளி இருக்கின்றார். கதம்பராவு காமனோடு காலனை கடிந்தவர். சரி, பதம் பராவி அவருடைய அந்த திருவடிகளை பரவி ஏத்துகின்ற தாமரை போன்ற இருக்கக்கூடிய திருவடிகளை ஏத்துகின்ற அன்பர்கள், ஏத்தும் அன்பர்கள் பாத பங்கயங்கள். பெருமானுடைய திருவடிகளை வணங்குகின்றேன்னு முனிவர் காட்டல. முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிவபெருமானுடைய திருவடிகளை, கலசையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ அவர்களுடைய திருவடிகளை பாத பங்கயங்கள் சந்ததம் பராவி ஏவலில் சரிப்பர் அண்டவானரே. அவர்களுடைய திருவடி தாமலைகளை எப்போதும் போற்றி அந்த அன்பர்களுக்கு ஏவல் கேட்டு, அப்படிப்பட்ட அன்பர்களுடைய ஏவலை கேட்டு நடப்பார்களாம்
அடுத்து இருக்கக்கூடிய உலகத்தவர்கள். அதாவது பெருமானுடைய திருவடியை போற்றி வாழ்கின்ற அன்பர்களுடைய திருவடியை வணங்கி அவர்களுடைய ஏவல் கேட்டு விண்ணுலகத்தவர்கள் வாழ்வார்கள். செய்தியை சொல்றாரு பாருங்க. கந்தர் அலங்காரத்துல நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் செய்யற அந்த கூற்றுவனை கட்டளையிட்டு, நீ அவர்கள் அடியார்கள், முருகப்பெருமானுடைய அடியார்கள் வந்து அவர்களை ஒன்றும் செய்யாது வணங்கி விட்டு செல்ல வேண்டும், வலம் வந்து வணங்கி விட்டு செல்ல வேண்டும், ஏ அந்தகா அப்படின்னு. இந்த கந்தர் அலங்காரத்துல நிறைய பாடல்கள் அப்படிதான் இருக்கும். அந்தகனுக்கு ஆணையிடுவது போலதான் அமைப்பார். அது போல இங்க இவர் சொல்றார் நமக்கு, இவர்கள் எல்லோரும் அவர்களுடைய ஏவல் கேட்டு, அதான் பதிகர்னே சொல்லிட்டாரே, தூயவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலங்களை வணங்குகின்ற அந்த திருத்தலங்களுக்கு மூவர் பெருமான், மூவர் முதலிகள் அருளி செய்த தமிழ் மாலைகளை சாற்றக்கூடிய அன்பர்கள் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி இந்த அவர்களுடைய ஏவல் கேட்டு, அவர்களுடைய ஏவல் கேட்டு நடப்பார்கள் இந்த வானுலகத்தவர்கள். இடத்துல நமக்கு நினைவுக்கு வருது பெரிய புராணத்துல, இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல சுவாமி குபேரனுடைய அந்த இருநிதி கிழவனும் இவள் ஏவல் கேட்டு நடப்ப அப்படின்னு சொல்லுவாராம். இவள் அந்த இளையாங்குடி மாறநாயனாருடைய மனைவி அம்மா, அந்த அம்மாவினுடைய ஏவல் கேட்டு, அந்த அம்மாவினுடைய ஏவல் கேட்டுத்தான் இருநிதி கிழவனும் குபேரனும், இருநிதியை வைத்திருக்கிற திருமாலும் குபேரனும் இவர்களுடைய ஏவலை கேட்டுதான் அந்த செல்வத்தையே தொட முடியும். அப்படி ஒரு சிறப்பான பலனை நமக்கு இளையாங்குடி மாறநாயனாருடைய மனைவியாருக்கு கொடுக்கிறார் சுவாமி. ஏன் அந்த நள்ளிரவு நேரத்துல அவர் கொண்டு வந்து கொடுக்கின்ற விதை நெல்லை பக்குவப்படுத்தி கறி சமைத்து உணவு சமைத்தாரே, அந்த அம்மாக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, இருநிதி கிழவனும் இவள் ஏவல் கேட்டு நடப்ப அப்படின்னு சேக்கிழார் சுவாமி காட்டுறார். அது மாதிரி இங்க எம்பெருமானுடைய அந்த மூவர் முதல்களுடைய தேவார பதிகங்களை பாடி வழிபாடு செய்பவர்களுடைய, பெருமானை நினைந்து வழிபாடு செய்பவர்களுடைய ஏவல் கேட்டு இந்த வானுலகத்தவர்கள் நடப்பார்களாம். காலனுக்கு அஞ்சி தீவினைகளை தவிர்த்து வாழ்வோரையும் காமன் தனது ஆற்றலால் மயக்கி நெறி பிறழச் செய்தலின் காமனோடு என்று அந்த நெறி தவிர்த்து அந்த காமன் அவனை எரித்தது, காலனை தண்டித்தது. இதை நமக்கு இங்க சொல்றார். அடியவர்களிடத்து வானவர்கள் ஏவல் கேட்டு நிற்பார்கள் என்பதனை இங்க காட்டுகின்றார். 23வது பாடல். அண்டர் ஊடறுத்து அகம் புறம்பும் ஏகமாய் மண்டி எங்கனும் பரந்த இன்ப வாரி தன்னுள்ளே தண்டலை கலைசை வாழ் சிதம்பரேசர் தம் உருக்கண்டு கொண்டு போற்றவல்ல காட்சியாளர் செல்வரே. இங்க அண்ட கோடிகளை எல்லாம் அறுத்து அவற்றை கடந்து அகமும் புறமும் ஏகமாய் நிறைந்து எங்கும் பறந்து விளங்குகின்ற இன்பப் பெருங்கடலாம் சொரூப சிவம். இந்த சொரூப சிவம் சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? அண்டத்தை எல்லாம் கடந்து அகமும் புறமுமாக ஏகமுமாக உயிர்களோடும் இந்த உலகத்தோடும் உடனாகவும் வேறாகவும் ஒன்றாகவும் இருக்கக்கூடிய பெருநிறைவு பொருள் அவன் இந்த சோலைகள் சூழ்ந்த கலசையில் எழுந்தருளும் சிதம்பரேசர் திரு உருவினை கண்டு கொண்டு போற்ற வல்ல காட்சியாளர்கள் முக்தி செல்வத்தை உடையவர்களாகும் சொல்றாரு பாருங்க. இந்த கலசைப்பதியில எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமேனி அந்த சிதம்பரேசர், அந்த திருமேனியில எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானை கண்டு என் உள்ளம் குளிர்ந்தனவே. அப்படி கண்டு கொள்கின்றவர்கள் அவர்கள் முக்தி செல்வத்தை அடைவதில் எந்த ஐயமும் இல்லை. முக்தி செல்வத்தை வேண்டுபவர்கள் இந்த சிதம்பரேச திருமேனியை வந்து முறைமையாக நம்ம நினைக்கலாம். இங்க கலசை 10 அந்தாதியை பாடி வழிபாடு செய்பவர்கள் இந்த முக்தி செல்வத்தை அடைவார்கள் என்று இங்க நமக்கு காட்டுகின்றார்.
சொரூப சிவத்திடம் முக்தி இன்பம் நுகர்ந்து வரும் சீவன் முக்தர்கள் திருக்கோவில் உள்ளிருக்கும் திருமேனியை வழிபடுவார்கள். அந்த வழிபாடு மல வாசனை சிறிதும் தாக்குதலின்றி சிவானந்தம் மேன்மேல் வளர செய்யும் என்பது கருத்து. அதாவது பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமேனிகளை வழிபாடு செய்வது, அந்த திருக்கோவிலினுடைய கோபுரத்தை திருமேனி தூளலிங்கமாக நினைந்து வழிபாடு செய்வது, திருக்கோவிலையும் திருமேனியையும் அடியார்களினுடைய உள்ளத்தையும் இந்த மூன்றையும் வழிபாடு செய்வது என்பது எதை நமக்கு கொடுக்கின்ற சீவன் முக்தர்களே ஆனாலும் அவர்களும் கோவில் உள்ளிருக்கக்கூடிய திருமேனிகளை கண்டு வழிபாடு செய்கின்றார்கள், அந்த கோபுரத்தை கண்டு வழிபாடு செய்கின்றார்கள், அடியார்களுடைய வேடங்களை கண்டு வழிபாடு செய்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த வழிபாட்டிற்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா, மல வாசனை நீங்கும். மலம் நீங்கினாலும் வாசனை இருக்கும். அந்த மல வாசனையும் நீங்கும் பொருட்டு இவர்கள் இதையெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த நூற்பாக்களிலே 11, 12வது நூற்பாக்கள்ல நாம இதை பார்க்கின்றோம். 11வது நூற்பாவுல 11வது சூத்திரத்துல ஏகமாய் நின்றே இணையடிக்கு ஒன்று உணர ஓகமாய் தான் விளைந்த பொற்பினால் ஏகமாய் உள்ளத்தின் நான் உருவாருள் உள்கிற்றை உள்ளத்தால் காணானோ உற்று என்று அந்த வெண்பாவில நம்ம பார்க்கின்றோம். எனவே இவர்கள் எல்லோரும் அந்த செம்மலர் நோன்தால் சேரலொட்ட அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே, ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே என்று நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்தது போல இந்த பாடல்ல அந்த செய்தியை நமக்கு காட்டி இது வழிபாட்டுக்கு உரிய இடங்கள் என்று நமக்கு காட்டுகின்றார். இந்த 23வது பாடல்ல அண்டர் ஊடறுத்து அகம்புறமும் ஏகமாய் மண்டி எங்கனும் பரந்த இன்பவாரி தன்னுள்ளே தன்னலை கலசை வாழ் சிதம்பரேசர் தம் உரு கண்டு கொண்டு போற்றவல்ல காட்சியாளர் செல்வரே, முக்தி செல்வத்தை உடையவரே என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார். நாம இந்த பாடலோடு நிறைவு செய்து ஆக இன்றைக்கு பதிவுல நாம என்ன பெற்று இருக்கின்றோம் என்று சொன்னால், முனிவர் பெருமான் அருளி செய்த கருத்து எது அப்படின்னா உபாயம். நம்முடைய வினைகள் நீங்கி இந்த பிறவி என்கின்ற வெப்பத்திலிருந்து நீங்குவதற்கு நமக்கு முனிவர் பெருமான் காட்டிய வழி எதுனா, பதிகங்கள் பாடி அருளி இருக்கக்கூடிய பதிகங்களை கொண்டு மூவர் முதலிகள் பெற்ற தேவார தலங்களை முறைமையாக வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை நமக்கு உணர்த்தி அருளுகின்றார். அந்த கருத்தோடு நாம் நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சந்திப்பிலே இன்னும் சிறப்பான பல பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தொடர்ந்து இது போன்ற சிந்தனையை நமக்கு அமைத்து கொடுத்து ஞான பூசையினை செய்து வருகின்ற புனிதர் பேரவை அன்பர்கள் திருவடிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து அடியே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.